வணக்கம் வீவர்ஸ், டேஸ்டியான கார்ன் மிக்சர் எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓமப்பொடி செய்முறை: 1 கப் கடலை மாவு எடுத்து கிண்ணத்தில் சேர்க்கணும். 1/4 கப் அரிசி மாவு எடுத்து அதே கிண்ணத்தில் சேர்க்கணும். பெருங்காயத்தூள் 1/4 டீஸ்பூன் சேர்க்கணும். உப்பு 3/4 டீஸ்பூன் சேர்க்கணும். மாவு கலவையை கலக்கணும். பின் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்து கலந்து ரொம்ப கெட்டியாக இல்லாமல் தளர்வாக பிசைஞ்சு வச்சிடணும். ஓமப்பொடி செய்கிற தட்டு, அச்சு, எண்ணெய் தடவி ரெடி பண்ணிடணும். காரா பூந்தி செய்முறைக்கு 1 கப் கடலை மாவு எடுத்து கிண்ணத்தில் சேர்க்கணும். 1/4 கப் அரிசி மாவு அதே கிண்ணத்தில் சேர்க்கணும். பெருங்காயத்தூள் 1/4 டீஸ்பூன் சேர்க்கணும். உப்பு 1/2 டீஸ்பூன் சேர்க்கணும். பின் தண்ணீர் சிறிதாக சேர்த்து கலக்கணும். பஜ்ஜி மாவு பதத்தில் கலந்துடணும். கார்ன் தேவையான அளவு: வேர்க்கடலை 100 கிராம், வறுகடலை 50 கிராம், சிறிது கருவேப்பிலை, அவல் 50 கிராம், 3 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள். வாணலியில் எண்ணெய் ஊற்றி அடுப்பில் வைக்கணும். ஓமப்பொடி அச்சில் பிசைஞ்சு வச்ச மாவை சேர்க்கணும். அச்சு மூடி எண்ணெய் சூடானதும் ஓமப்பொடி பிழியணும். இருபுறமும் திருப்பி போட்டு வெந்ததும் எடுத்து ஒரு தட்டில் வைக்கணும். ஓமப்பொடி பிழிந்த பிறகு எண்ணெய் காய்ந்ததும் பூந்தி கரண்டி வைத்து பஜ்ஜி மாவு பதத்தில் கலந்து வைத்துள்ள மாவை சேர்த்து தட்டி விடவும். அடுப்பை மீடியமில் வைத்து பூந்தி பொரிந்ததும் வடிகரண்டியில் எடுத்து வடிதட்டில் சேர்க்கவும். மொத்த மாவு காலியாகும் வரை பூந்தி செய்யவும். கார்ன் சேர்த்து பொரித்தெடுக்கவும். வடிகரண்டியில் எடுத்து வடிகிண்ணத்தில் சேர்க்கவும். கார்ன் ஓமப்பொடி காரா பூந்தி தயார். அடுத்து வாணலியில் எண்ணெய் குறைத்துவிட்டு வேர்க்கடலை சேர்த்து பொரித்தெடுக்கவும். அதை ஒரு தட்டில் சேர்க்கவும். வறுகடலை பொரித்து தட்டில் சேர்க்கவும்.
கருவேப்பிலை பொரித்து தட்டில் சேர்க்கவும். அவல் பொரித்து தட்டில் சேர்க்கவும். கார்ன் உள்ள பாத்திரத்தில் பொரித்த அவல் சேர்க்கவும். ஓமப்பொடி சேர்க்கவும். வறுகடலை, கருவேப்பிலை, வேர்க்கடலை சேர்க்கவும். காராபூந்தி சேர்க்கவும். பின் உப்பு கலந்த தனி மிளகாய் தூள் தூவி விடவும். கலக்கவும். கிறிஸ்பியான கார்ன் மிக்சர் தயார். வீவர்ஸ், இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்ஸ் பண்ணுங்கள். நன்றி.